என்னோட நகை இருந்துச்சா? சத்தமே காட்டாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. என்ன அண்ணி கூல், நீங்க ஏன் இவ்வளவு படபடக்குறீங்க? என்னமோ சின்ன அண்ணி திருடுனதே நீங்க கையும் களவுமா பார்த்த மாதிரிலாம் சொல்றீங்க. ஏன் இப்படி படபடக்குறீங்க? அதுவும் இல்லாம சின்ன அண்ணி ரூம்ல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுறீங்க. என்ன போவனா இப்படி லூசு மாதிரி உளர்ற? எனக்கு அவளுக்கு தான் ஆகாது. அப்போ அவ தானே திருடி ஒளிச்சு வச்சிருக்கணும். ஏன் அண்ணி, நான் ஒண்ணு கேக்கட்டா? நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே அண்ணி? அவங்களுக்கு உங்களுக்கு ஆகாதுன்னா அவங்க திருடி வச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஏன் அவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது, அதனால நீங்களே உங்க நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அண்ணி மேல பழி போடக்கூடாதா அப்படின்னு நான் கேக்குறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன போவனா அறிவு கட்டத்தனமா உளர்ற? நானே என் நகையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்படி அவ மேல பழி போடணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? நானே நகையை காணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதுவும் என் தங்கச்சி நகை, அவகிட்ட நான் திரும்ப கொடுக்க வேண்டாமா? இப்படி லூசு மாதிரி உளர்ற. ஏன் அண்ணி, நீங்க இன்னொருத்தர் மேல பழி போடலாம், ஆனா உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது, அப்படித்தானே? இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க. உங்க நகைய ரூம்ல போய் ஒழுங்கா தேடுங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மேல பழி போடாதீங்க. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அத்தை அத்தை! ஏண்டி காட்டு மிராண்டி கனகா, திருட்டு கழுத, உன் நகைய நீயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஏன் மேல பழி போடுறியா? இப்ப என்னடி, என் ரூம பூரா தேடியாச்சு, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நகையே இல்ல, ஒரு மண்ணு இல்ல, என்னடி பண்ண போற? என்ன சொல்ற? நகை இல்லையா? அது எப்படி எப்படி காணாம போகும்? இங்க பாரு, நீ தான் எடுத்திருக்க. ஒழுங்கு மரியாதையா என் நகையை கொடுத்துரு. அப்ப நீ தானே ஒளிச்சு வச்சிருக்க. எடி, நான் என் தங்கச்சிட்ட வாங்கின நகை அவளுக்கு திரும்ப கொடுக்கணும். ஒழுங்கு மரியாதையா திரும்ப தந்துரு, இல்ல நான் முட்டை ஓதி வச்சிருவேன். அடச்சி, முட்டை ஓதுறாளம்ல முட்டை. முட்டைய ஓதி வச்சு உன் முண்டை கண்ணை புடுங்கி வெளியே நட்டு. யாருகிட்ட திருட்டு வேலையை பாக்குற? இங்க பாரு, அது எப்படி ஏன் ரூம்ல இருக்கும்னு குத்த மதிப்பா கரெக்டா அடிக்கிற. அப்ப நகையை வச்சது நீ தானே? ஏய், நீ ஏன் நகையை வச்சுட்டு எங்கேயோ திரும்ப எடுத்துக்கொண்டு போட்டுட்டு நான் தான் எடுத்த நான் சொல்றேன். இங்க பாரு, காலை வச்சு மிதிச்சேன்னு வச்சுக்கோ, அப்படியே சப்பு முக்க சமட்டி போடுவேன். என்னடி உளர்ற? என் நகையை நானே வச்சிருந்தா நானே எப்படிடி எடுப்பேன்? அப்போ எங்க போய் போட்டியோ அங்க போய் தேடு. அதை விட்டு போட்டு என் மேல பழி போட்ட செவுல பிச்சு எடுத்துருவேன். ஐயோ அத்தை, இங்க வந்து என்னன்னு கேளுங்களே. என் நகையை திருடி வச்சுக்கிட்டு திருட்டு முண்டம் தர மாட்டுக்கே. ஏங்க, உங்களுக்கு இது நியாயமாப்படுதா? என் தங்கச்சி மேல இல்லாத அபாண்டமா இப்படி திருட்டு பழி போடுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? நீங்களே சொல்லுங்க. இங்க பாரு, தேவையில்லாம உன் தங்கச்சிக்காரிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத. என் நகை இந்த வீட்டை விட்டு காணாம எங்கேயும் போயிருக்காது. உன் தங்கச்சை தவிர வேற யாரும் திருடி இருக்க மாட்டாங்க. திருடி ஊமக்கோட்டா மாதிரி எப்படி நிக்கிறா பாரு. இங்க பாரு, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் முட்டை கண்ண தலையில வச்சு ரோஸ் ரோஸ்னு ரோசி போடுவேன். என்ன பார்த்து திருடி கிருடின்னு சொன்ன உன் வாய அவிச்சு போடுவேன். தாரா கோழி மாதிரி இருந்துகிட்டு என்ன பார்த்து திருடிங்கிறியா? இங்க பாருடி, என் அண்ணன் இப்ப நினைச்சாலும் எனக்கு 150 பவுன் நகை வாங்கி போடுவாரு. உன் நகையை திருடிதான் பொழைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. துப்பு கட்ட கழுத, யார பார்த்து திருடிங்கிற? இங்க பாருங்க, நீ வாய மூடிட்டு மரியாதையா உள்ள போயிருங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற. என் பொண்டாட்டிய பார்த்து திருடின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி சாக்கடை புத்தி என் பொண்டாட்டிக்கு கிடையாது. பேசாம போயிருங்க, நான் ஏதாவது சொல்லிட போறேன். என்னல பேசுற? என்ன பேசுற? அவ உன் அண்ணி, அவளுக்கு கொடுக்கற மரியாதைய கொடுக்கணும். மரியாதை இல்லாம பேசுற, வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ள வச்ச நகை எங்க காணாம போச்சு? கால் முளைச்சு போயிட்டா? ஏம்மா, நீ முதல்ல யோசிச்சு பேசு. 4 பேர் இருக்கிற வீட்டுல இவங்க பெசாட்டி நகையை காணுங்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன திருடங்களா? ஏல, அவ பொருளை பறி கொடுத்தவா, அவ தங்கச்சி நகை. பிறகு அவ அப்படித்தான் பேசுவா. யார் எடுத்திருந்தாலும் ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருங்க, இல்ல நான் முட்டைய ஓதி வைக்க போறேன். ஏம்மா, திருடனவனுக்கு தானே தேன் கொட்டின மாதிரி இருக்கும். எங்களுக்கு என்ன பயம்? இந்த வீட்டுல என் பொண்டாட்டியை யாராவது திருடி கிருடின்னு சொன்னீங்க,
நாக்க இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். நீ முட்டைய ஓதி வைப்பியோ மந்திரவாதிட்ட போவியோ அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு மடியில கணம் இருந்தா தானே பயம் இருக்கணும். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை யாராவது தப்பா பேசுனீங்க, அம்மானாலும் பார்க்க மாட்டேன், ஆயானாலும் பார்க்க மாட்டேன். நாக்க இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். வாடி உள்ள. ஏம்மா எதுக்கும் உன் ரூம்ல இன்னொரு தடவை நல்லா தேடி பாரு. அவன் தான் அவன் பொண்டாட்டி எடுத்திருக்க மாட்டான்னு உறுதியா சொல்றான்ல. வீட்டுல உள்ளவங்கள நாம தான் நம்பணும். போய் உன் ரூம்ல நல்லா தேடு. சரிங்க அத்தை. நீ என்னம்மா போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை. என்னடி இவ இப்படி நகையை காணுங்கிறா, அவ எடுக்கலங்கிறா, எங்கதான் போயிருக்கும்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்னமோ நான் எடுத்து வச்ச மாதிரி நீ என்கிட்ட விசாரிக்கிற. ஏண்டி நீ வேற எரியிற தீல எண்ணெயை ஊத்துவியோ? பின்ன என்னம்மா நீ ரொம்ப பாரபட்சமா நடந்துக்கிற, அதான் உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏம்மா என்னமோ தப்பு பண்ணவங்கள விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நீ தண்டிக்கிற மாதிரி கேள்வி கேட்குற. என்கிட்ட வந்து கேட்குறியே, நான் என்ன செய்யட்டும்? நீ என்ன செய்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். என்னடி இப்ப நான் தான் குற்றவாளி மாதிரி என்கிட்ட எதிர்ற? பின்ன என்னம்மா செய்யறது? எத்தனையோ தர என் வீட்டுல பிரச்சனை இருக்கும்போது நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன், நீ காது கொடுத்து கேட்கல. எனக்கு ஒண்ணுனா உன்னால உதவ முடியல. பெத்த தாயின்னு பேருக்கு தான் இருக்கிற. நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். சின்ன அண்ணிட்ட சொன்ன பிறகுதான் அவங்க அண்ணிய வர சொல்லி அந்த ஆளை 4 அரை அரைஞ்ச பிறகு எனக்கு நியாயம் கிடைச்சிச்சு. பெத்த பிள்ளையே ஒண்ணுனா நீ கண்டுக்க மாட்டேங்கிற. உனக்கு உன் மூத்த மருமவா காசு கொடுத்த உடனே அது பெருசா இருக்கு. அப்ப நான் யாருக்குன்னு பேசுறது? ஏண்டி பெத்த தாய மதிக்காம எவ்வளோ ஒருத்திய மதிச்சு அவகிட்ட சொல்லியிருக்க. உன் மாமியாக்காரி என்ன கழுவி கழுவி ஊத்துவா. அவ மோரையில நான் எப்படி முழிக்கட்டும்? ஏமா நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் மானபங்கப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு நீ எப்படி அவ மூஞ்சில முழிப்பங்கிறது தான் முக்கியம். ஏமா உன் பொண்ணு தானே நானு? இல்ல என்னை எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல இருந்து தூக்கிட்டு வந்தியா? வாய மூடு போனா, வாய மூடு. தேவையில்லாம பேசுற. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில நான் மண்டை குழம்பி போய் இருக்கிறேன். நீயும் சேர்ந்து என்ன பாடா படுத்தாத. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நீ பண்ணின பாவத்துக்கு தான் நீ அனுபவிக்கிற. எம்மா எனக்கு ஒரு இதுனா வந்து கேட்க மாட்டேங்கிறல்ல. உன் மருமகாரிய தலையில தூக்கி வச்சு ஆடுற. நீ ஆட ஆட அவ கையாலே உன் கண்ணை குத்துவா. அப்போ நீ தான் அவஸ்தைப்படுவ. வாய மூடிடி. வாய திறந்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போடுவேன். பணம் 10 செய்யும்டி. பணத்துக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். இங்க பாரு, அவ பணம் கொடுக்கிற மரம். அவளை சீக்கிரம் வெட்டி சாய்க்க முடியாது. இவ்வளவு யாரனாலும் பலி கொடுப்பேன். ஆனா அவ எனக்கு பணக்கார மருமக. நீ பொண்ணுனாலும் உனக்காக பரிந்து பேச மாட்டேன். மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு அடக்க ஒடக்கமா இருந்த உனக்கு மரியாதை இல்ல. ஓ மாமியா வீட்டை பக்கம் போ. ஏமா பணத்துக்காக என்ன நாள் செய்வல்ல? அப்ப அந்த பணத்துக்காக உன் பெத்த பொண்ண நீ விக்கிறதுக்கும் தயங்க மாட்ட, அப்படித்தானே? இங்க பாரு, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. எந்த பணத்துக்காக உன் திருட்டு மருமவளை தூக்கி தலையில வச்சு ஆடுறியோ அவ காலாலே உன்னை மிதிப்பா. அப்ப என்ன காப்பாத்துடி புவனானு என் காலில் தான் நீ வந்து விழுவ. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன வீட்டை விட்டு வெளியே விரட்ட நினைக்கலாம், ஆனா இது என் அப்ப வீடு. நான் எப்ப போகணும்னு நினைக்கிறேனோ அப்பதான் போவேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. அட பாவி, என்ன பேச்சு பேசுறா? இவளை நான் தானே பெத்தேன், என்னையவே இந்த பேச்சு பேசுறாளே. நம்மள பார்த்து இந்த டீச்சர் நாளைக்கு கவிதை சொல்லணும்னு சொல்லிருக்கு. என்ன கவிதை சொல்லலாம்? கடவுள் படைச்சதிலே எனக்கு பிடிச்ச விஷயம் வயிறு. மனுஷன் படைச்சதுல எனக்கு பிடிச்ச விஷயம் ஃபிஷ் ஃப்ரை. இப்படி சொன்னா டீச்சர் நம்மள தின்னி பண்டாரான்னு சொல்லிரும். வேட என்ன சொல்லலாம்? வேட வேட வேட
ஞாபகத்துக்கு படிப்பு அறிவை தரும், அறிவு காசை தரும், காசு சோத்தை தரும், சோடு உடம்பு பறக்கும், உடம்பு திமுறை தரும், திமுறு ஆணவத்தை கொடுக்கும். அதனால படிப்பை எதிர்ப்போம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம். ஆனா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அதனால நாம இன்னைக்கு ரெஸ்ட் தான், ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அஸ்வினே, வேலை செஞ்சா உடம்புக்கு ஆகாது, அதனால குப்படப்பட்டு தூங்கிடு. இந்த கட்டல்ல ஒரு பொட்டு கூட இடம் விடாம நல்லா படுத்துக்குவோம். அருண் பையன் வருவான், படுக்கிறதுக்கு இடம் தடுவான், கொடுக்க கூடாது. இப்போ கொரட்டை ஆரம்பிப்போம். எனக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு படுத்துக்கிட்டு கொரட்டை விடுறியால? எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ எனக்கு இல்லைன்னு வந்தேன், அதுக்குள்ளேயும் தூங்கிருப்பீங்கள எலும்புல. இழு, ஒன்று ரெண்டு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ளேயும் நீ எலும்புல ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டாந்து அப்படியே மேலே ஊற்றிடுவேன். கட்டில் நனைஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 கடைசியா சொல்றேன், எலும்பு எல்லா தண்ணியும் ஊத்திடுவேன். 8 9 10 உன் மண்டையில கொட்டு. ஏமல அப்படி இருக்க? தம்பி தூங்குறானே, சரி சத்த நேரம் தூங்கிட்டு போடா, நல்லா அசந்து தூங்குறானே அப்படின்னு நினைக்க மாட்டியா? பக்கெட்டுல தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊட்டுவானா? இல்ல, நீ சொல்லதான் செய்வ, நான் செஞ்சிருவேன் பாத்துக்கோ. ஆமா, படிங்க, இவரு அசந்து தூங்குறாரு. ராத்திரிபுரம் தீ அணைக்க போனியால என்னடா சொல்ற? அசந்து தூங்குறியா? சும்மா பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா, தீ அணைக்க பண்ணதான் டயர்டா இருக்குமா? நானே இவ்வளவு நேரம் கவிதை சொல்லி 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 டயர்டா ஆயிட்டேன் தெரியுமா? அப்படியே அசந்து கொரட்டை விட்டு தூங்குனா என்ன தூங்க விட மாட்டியல? என்னன்னு சொல்ற? கவிதை சொன்னியா? என்னத்துக்குள்ள கவிதை சொன்ன? எனக்கு ஒரு கவிதை சொல்லல. நல்லா கேட்டுக்கோ. அண்ணனுடன் பிறந்த தம்பிகளுக்கு தான் தெரியும் அண்ணன் இன்னொரு வில்லன் என்று. என்னடா தம்பி, என்னைய பார்த்து வில்லன்னு சொல்லுத? யாமலா அப்படி சொல்லுத? பின்ன செத்த நேரம் தூங்க விட்டியா? என்ன பாடுபடுத்துற? தண்ணிய கூட மூஞ்சில ஊத்துவான்னு சொல்றிய. அப்ப உன்னை என்ன சொல்றது? இப்படித்தான் சொல்ல முடியும். அப்ப நீ எனக்கு வில்லன் தானே? நான் சொல்லட்டா? தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் வந்து நிற்கும் உறவு அண்ணன். ஆமா, அண்ணன். புடலங்க அண்ணன். புடலங்க அண்ணன் இல்லல, அருண் அண்ணன். சாரி அண்ணே, நான் சும்மாதான் உன் மேல கோபப்பட்டேன். நீ வந்தா விளாடலாமேன்னு குப்பிட அடிச்சு பட்டேன். சாரிண்ணே. உன்னை மாதிரி எனக்கு அண்ணன் கொடுக்க நான் ரொம்ப குத்து வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என் அண்ணன் இல்ல, என் அப்பா. எப்படி தெரியுமா? அண்ணனுடன் பிறந்த தம்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணன் இன்னொரு அப்பா என்று. இதுதான் நாளைக்கு நான் சொல்லப்பட கவிதை தெரியுமா? சூப்பர்ல தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. சரி வா, 2 பேரும் தூங்குவோம், சரியா? சரில. ஏங்க உங்க அண்ணி இப்படி இருக்காங்க? வாயை திறந்தாலே விஷமா கொட்டுறாங்க. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. ஏங்க என்ன பார்த்தா அவங்களுக்கு ஏன் திருடி மாதிரி தெரியுது? ஏங்க எங்க அக்காவை பாடா படுத்துறாங்க, அதை கேட்டேன். அது ஒரு தப்பா? அதுல இருந்து விஷமா கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சாலே ஆத்திரமா வருது. அவங்க குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்களா? ஏன் இப்படி இருக்காங்க?
ஏங்க அவங்க பிறவி குணமே இப்படித்தான் போல, யாரையாவது நோக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இருக்காங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், எங்க அடிச்சிருவனோன்னு எனக்கே ஆத்திரமா வருது. என் கைய கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். ஏங்க இப்படி இருக்காங்க? எனக்கு உன் நிலைமை புரியுது, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க அப்படித்தான், நகை தொலைஞ்செல்லாம் போகல, அவங்க கிட்ட தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நான் சும்மா சொல்றேன், அவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க போய் சொல்லாதீங்க, எதையோ என்கிட்ட மறைக்க பாக்குறீங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. இல்லடி, அது அப்படி எதுவும் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லம்மா, அது வந்து எங்க அக்கா யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லியிருக்கா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இப்ப விட அப்புறமா பேசிக்கலாம். ஏங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. நேத்து அக்கா என் ரூமுக்கு வந்து எதுவோ அவசர அவசரமா தேடுனா. என்னன்னு பார்க்கும்போது அண்ணி அழுக்கு கூடக்குள்ள நீ துணி போட்டு வச்சிருப்பியே, அதுல நகைய ஒளிச்சு வச்சிருந்தாங்க. எப்படிடா அக்காவுக்கு தெரியும்னு கேட்கும்போ அக்கா தான் சொன்னா, அண்ணி தான் ரூமுக்கு வந்தாங்க, ஏதோ பண்றதுக்கு வந்தாங்க, உன் பொண்டாட்டியை எதுலயோ மாட்டி விட போறாங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு பார்த்தேன். கடைசியில அவங்க இங்க வந்து அவங்க நகையை ஒளிச்சு வச்சுட்டு போறாங்க. உன் பொண்டாட்டிக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொன்னா. அப்புறம் அக்கா வந்து உன்கிட்டே மட்டும் இல்ல, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த நகையை தேடி அண்ணி மண்டையை உடைக்கட்டும், ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டா கொடுப்போம், அது வரைக்கும் நம்மகிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நகையை எடுத்துட்டு போயிட்டா. என்னங்க சொல்றீங்க? அடி பாடி சண்டாளி, நகையை ஏன் ரூம்ல கொண்டாந்து ஒளிச்சு வச்சுட்டு ஏன் மேலேயே திருட்டு பட்டம் கட்டுறது கலைஞ்சாளா அவள? பாத்தியா, உனக்கு இம்பிட்டு கோவமும் ஆத்திரமும் வரும் தான் நான் சொல்லல. அக்கா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நான் உன்கிட்ட சொன்னது எதுக்காக? இங்க பாரு, நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்டுறாத. அவங்க நகையை தேடி மண்டைய உடைக்கட்டும், நகை எங்க போச்சு ஏது போச்சுன்னு அவங்க தேடி தங்கச்சிக்கு பதில் சொல்ல முடியாம திண்டாடணும். அப்படித்தான் எங்க அக்கா சொல்லியிருக்கா. ஆமாங்க, அதுதான் அவங்களுக்கு கொடுக்கற தண்டனை. அவங்க நகையை தேடி மண்டைய உடைக்கட்டும். அண்ணி சரியா தான் பண்ணிருக்காங்க. எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு இப்படி ஒரு வேலையை செய்வாங்க. உனக்கு எந்த வகையிலையும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உனக்கு யாராவது கஷ்டத்தை கொடுக்கவும் நான் விட மாட்டேன். நீ சந்தோஷமா இரு. அவங்க பண்றத பண்ணட்டும், நாமளும் பாத்துக்கலாம். எப்ப என் அண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்களோ, இனி அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்க எது சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் நான் பேசுவேன். இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. நீ இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கணும். ஏங்க உங்க அக்கா மட்டும் இல்லனா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். எனக்கு திருட்டு பட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. புவனா அண்ணி உண்மையிலே கிரேட்டுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. சரி, ஒரேடியா அப்படியே நாத்தனார் புராணம் பாடாத. இங்க நான் ஒருத்தர் இருக்கேன், என்னையும் கொஞ்சம் கவனி. அதே அப்புறமா பாத்துக்கலாம், வாங்க கிளம்புவோம். எங்க அக்கா கிட்ட வேற சொல்லல, வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க அக்கா வேற என்ன தேடுவா, பாவம். எங்க அக்கா படாத படுபடுவா. நான் இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஒத்தாசையா இருக்கு. இல்லனா உங்க அண்ணி அவளை எப்பவோ வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆமாண்டி, நீ நல்லா எதிர்த்து பேசுற. உங்க அக்கா பாவம், ஒரு புள்ள பூச்சி. அதுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்க அண்ணன் பேசணும், அவர் வாயே திறக்க மாட்டாரு. என்ன செய்ய சொல்றீங்க? என் அண்ணே எனக்கு நேர் எதிர்மாறு. உன் அக்கா எப்படியோ என் அண்ணனும் அப்படித்தான். சரி, அவங்களுக்காக நாம இருக்கோம்ல, வா போவோம். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எபிசோடு சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முண்டக்கணிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுங்க. உங்க 5 பேரும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க. மாமா ஐ லவ் யூ சோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச்மா. நேத்து சிக்கன் கறி ரைஸ், இன்னைக்கு எக் கிரேவியும் ரைஸும். இன்னைக்கு தேர்ஸ்டே தானே, நாளைக்கு எங்களுக்கு லீவு, அதனால சிம்பிளா தான் இன்னைக்கு சாப்பாடு. ஓகேவா? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ சோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன ஹஜிகா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐஸ்வர்யாக்கா, நித்யாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக, அஸ்வின் செல்லம் சூப்பராக சாங் பாடுறாங்க. அஸ்வின் செல்லம், சங்கீதா அம்மாவுக்கு ஒரு சாங் பாடுங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா. ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அப்பா, தம்பி, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா. ஹாய் செல்லக்குட்டீஸ், பட்டுக்குட்டீஸ், புஜு குட்டீஸ், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உமா பை பிரகாஷ் அப்பா. இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா, யூ ஆர் ரியலி கிரேட் மாமா, யூ ஆர் ஸோ கியூட், ஸ்மைல் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். ஐஸ்வர்யா அம்மா, நான் நல்லா படிக்கிறேன் அம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கான் சூர்யா. ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். நல்லா இருக்கீங்களா? என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஐ லவ் யூ ஸோ மச் மை ஃபேமிலி. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என்மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே, என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆடு அம்மா. அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆடு அம்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஹாய் மை டியர் ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்வின் செல்லம், அண்ணன் கூட சண்டை போடாதீங்க. பாட்டிலேயே பதில் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பா மட்டும் என்னை விசாரிக்கவே மாட்டேங்கிறாரு. சரிடா தங்க பிள்ளைங்க, என்ன சாப்பிட்டீங்க? இந்த முண்டக்கனிக்கு ஒரு பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நேற்று நான் கமெண்டில் உங்களை விசாரிக்கலையோ? ஆனால் ஐயோ, நானே மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். சாரிம்மா, ஏதோ பிஸியில் விட்டுருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேர பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. என்ன மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வெரி ஹாப்பி ரீடிங் மை நேம். I shared the episode among my friends.
அஸ்வின் குட்டி சாங் வேற லெவல், அனிதா ஐஸ்வர்யா மாமா அண்ட் போத் குட்டீஸ் ட்ரெஸ் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்டுக்கு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அக்கா முறையாக கேட்குறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much ஆண்டி. அங்கிள் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சாங் உங்களுக்கு பிடிச்சிச்சா? நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. அஸ்வினை எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அஸ்வினை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க சரியா? ஐ லவ் யூ so much. சாப்பிட்டீங்களா? அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. நான் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஹாய் ஜாஸ்மின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அருண், அஸ்வின் தங்கம், செல்லம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ஜாஸ்மின் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் நேமே ஜாஸ்மினா இல்லை ஐடியா? ஐடி வந்து ரோஜான்னு போட்டிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ஜாஸ்மின் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஜாஸ்மின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் ஜாஸ்மின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தமிழ் லைப்ரரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன், நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் பாட்டெல்லாம் தூள் கிளப்புற சூப்பராக பாடுறேன் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நேசமணி அக்கா, ஒரே பிஸியா? எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சா? தேங்க்யூ ஆண்டி. ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர், ஹாய் மாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பாடுது. அச்சுக்குட்டி, அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அரவிந்த் மாமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? பேக் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா? எப்படி இருக்கு? ஹெல்த் நல்லா பார்த்துக்க, நல்லா சாப்பிடு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அம்மா வீட்டில் இருக்கியா? இல்லை இங்கே தான் இருக்கிறியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நல்லா உடம்ப பார்த்துக்கம்மா. நேரத்துக்கு சரியாக சாப்பிடு. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே பிஸி தான் போல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. சாப்பிட்டீங்களா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. இன்னைக்கு என்ன
ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், அஸ்வின், அருண் தங்கம், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, என்னோட கண்ணுக்குட்டி, என்னோட அமுலு பேபி, அஸ்வின் தங்கமும் அருண் தங்கமும் மாசா இருக்கீங்க. 2 பேரும் செம்ம பாட்டு, 2 பாட்டு வேற லெவல். அஸ்வின் தங்கம் செம்ம சூப்பர், அருண் தங்கம் தம்பி மேலே கோவம், என் தங்கம் செம்மையா இருக்கீங்க. 2 பேரும் செம்மையா பேசுறீங்க. அஸ்வின் குட்டி, அம்மாவும் நானும் உங்கூட டூர் வரலாமா? எனக்கும் உங்கூட டூர் வர ஆசையா இருக்குடி. தங்கமயில், பட்டுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, மயில்குட்டி, ரயிலுக்குட்டி, என்னோட செல்லக்குட்டி, அஸ்வினும் அருணும், அத்தான், ஐஸ்வர்யா, அனிதா எல்லாரும் வேற லெவல். அனிதா சூப்பர். ஐஸ்வர்யா தங்கம் செம்மையா இருந்தீங்க. வீடியோவை செம்ம மாசு. அதோட கூட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் மாசா வேற லெவலா இருக்கு. ஐஸ்வர்யா, என்னோட பட்டு தங்கம், செல்லக்குட்டி எல்லாருக்கும் வீடியோ ரொம்ப அருமையா இருக்கு. வீடியோக்கு நன்றி. ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா. எல்லாருக்கும் உம்மா நன்றி வீடியோவுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டாச்சா? எப்படிமா இருக்க? உடம்ப பார்த்துக்கம்மா. என்ன மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே பிஸியா? ஒர்க் அதிகமா இருக்கா? லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரயிலு குட்டி, புச்சு குட்டி, மயிலு குட்டி, தங்கு குட்டி, அம்முலு குட்டி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? பிஸியா இருக்கீங்களா? தூங்குனீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஊர்ல எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலாம்மா, என்ன பண்றீங்க? என் தங்க குட்டி என்ன பண்ணுது? ரயிலு குட்டி, புச்சு குட்டி, ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய், ரினோசா அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. உங்கள் நேம் என்னன்னு தெரியல. அஸ்வின், அருண் செல்லம், சூப்பர் சண்டை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரினோசா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரினோசா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின், அருண் செல்லம், சூப்பர் சண்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so மச். ஹாய் ரினோசா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின், அருண், சூப்பர் சண்டை உங்களுக்கு பிடிச்சிருச்சா? தேங்க் யூ so மச். ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அக்கா, ஹாய் அனிதா அக்கா, அண்ணா, குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புவனா சூப்பர் கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் கியூட். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா அசுக்குட்டி நல்லா தான் இருக்கு. பாட்டு செம்ம. முட்டைக்கண்ணி என்ன நடிப்பு நடிக்கிறா? ஐ லவ் யூ அக்கா, மை லவ்லி ஃபேமிலி, ட்ரெஸ் செம்ம சூப்பர் அப்படின்னு ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? லவ் யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? போனா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஐ லவ் யூ. ஹாய் அஸ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ ரொம்ப சப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்னு அடிக்க வந்தீங்களா? இல்லை வேற ஏதாவதா தெரியல. நான் அப்படித்தான் நினச்சிக்கிறேன். வீடியோ ரொம்ப சூப்பருங்கிறது தான் அப்படி கட் ஆகிருக்கா இருக்கும். பரவாயில்ல. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் அஸ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூ. ஹாய் அஸ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அஸ்மா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா தெரியலையே. ஐ லவ் யூ ஸோ மச். எதுனாலும் நல்லா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
ஹாய் அருணுசியோ அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் தங்கம் சூப்பர்டி தங்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன அன்னசி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் அருணிசி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அருணிசி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? Thank you so much அம்மா. ஹாய் அருணிசி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? Thank you அம்மா. I love you. ஹாய் குக் வித் மீனா வெரி நைஸ் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எங்க வீடியோ பார்த்துட்டு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வினி அருணை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல